நடிகர் சூர்யா அவர்கள் நடிப்புல அடுத்து வரப்போற படமா கொட்டுக்காளி. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்ல நடிகர் சிவகார்த்திகேயன் சொன்ன ஒரு மிக முக்கியமான வார்த்தை தான் இன்னைக்கு தமிழ் சினிமால பயங்கர கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. இந்த கான்ட்ரோவர்சி யாருக்கு கிடையாதுலாம் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கும் நடிகர் தனுஷுக்கும் இடையில தான் பயங்கர கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. சரி, சிவகார்த்திகேயன் அப்படி என்னதான் சொன்னாரு, ஏன் இன்னொரு நடிகரோட சேர்த்து வச்சு பேசுறாங்க கான்ட்ரோவர்சியலான்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடிகர் சூரியோடைய அடுத்த படம் கொட்டுக்காளி. இந்த ரீசெண்டா சென்னையில ஆடியோ லான்ச் போச்சு. இந்த ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் பேசினாரு. எல்லாரும் என்ன இன்னொருத்தன் வளர்த்தி விட்டுதான் நீ பெரிய ஆயிருக்க, அந்த மாதிரி சொல்லி பழகிட்டாங்க. ஆனா நான் அந்த மாதிரி இல்ல, நான் ஒருத்தனை வளர்த்தி விட்டுனா கண்டிப்பா அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி ஆள் இல்ல, அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் பேசினாரு. இந்த விஷயம் தாங்க அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய நடிகருக்கும் ஒரு கான்ட்ரோவர்சி உருவாக்க மிக முக்கிய காரணம் அமைஞ்சிருக்கு. அவர் யதார்த்தமா சொன்னாரா இல்ல மனசுக்குள்ள இருக்க சங்கடத்தை வெளிப்படுத்தினாரான்னு தெரியல. ஆனா நெட்டிசன்கள்லாம் இல்ல நிறைய சோசியல் மீடியாவெல்லாம் அவருக்கும் நடிகர் தனுஷுக்கும் இடையில ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி உருவாக்கிடுச்சு. சிவகார்த்திகேயன் எப்படி அப்படி பேசலாம்? அவரு ஆரம்ப காலகட்டங்கள்ல டெவலப் ஆகிறதுக்கு தனுஷ் மிக முக்கியமான காரணமா இருக்காரு. அவருடைய படங்கள் நிறைய தயாரிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனை தூக்கி விட்டது தனுஷ் தான். அப்படி இருக்கும்போது எப்படி அவரு தனுஷ் அட்டாக் பண்ணி பேசலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அவரு அந்த ஆடியோ லான்ச்ல எதையும் மென்ஷன் பண்ணி யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, சிவகார்த்திகேயன் வளர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜய் டிவி தான். ஆரம்ப காலகட்டங்கள்லாம் அவரு விஜய் டிவி தொகுப்பாளா இருந்தது நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஆரம்பத்துல தூக்கி விட்ட விஜய் டிவி எப்படி அவர் பேசலாம்? அவர் விஜய் டிவி அட்டாக் பண்ணி பேசுறாரு, இன்னொரு பக்கம் பேசுறாங்க. ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கம் விஜய் டிவி. இது மாதிரி நிறைய காரணங்கள் நிறைய நெட்டிசன்கள் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்றது நமக்கு தெரியாது. அவருக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்களை வெளிப்படுத்திருக்காரு. அவர் தனுஷ் சொன்னாரா இல்ல விஜய் டிவி சொன்னாரா இல்ல வேற யாராவது தயாரிப்பாளர் சொன்னாரான்னு தெரியல. அவருக்குள்ள இருக்கிற மன வழியை வெளிப்படுத்திருக்காரு. இதை நிறைய பேர் கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணி தனுஷுக்கும் சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய மோதலை உருவாக்கி இருக்காங்க. ஆனா என்னன்றது கண்டிப்பா கூடிய விரைவில் சிவகார்த்திகேயன் அடுத்த ஒரு பிரஸ் மீட்லயோ ஏதோ ஒரு பேட்டில சொல்லுவாருன்றது எல்லா ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பும் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தேவையில்லாத கான்ட்ரோவர்சியை யாரும் கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய ஆசை. ஒரு ரசிகரா சிவகார்த்திகேயன் அப்படி யாரை குறிப்பிட்டதா சொல்லியிருப்பாரு? ஒரு பிரபல நடிகரா இல்ல தயாரிப்பாளரா இல்ல தொலைக்காட்சி நிறுவனமான்றத நீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான சினிமா சம்பந்தமான முக்கியமான அப்டேட்ஸ், சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.